செய்கின்ற வித்யாஜோதி பட்டம் பெறுகின்ற சிங்க பெண்மணிகள் இதோ தங்களுடைய பெற்றோருடைய ஆசியினை பெறுவதற்காக பெற்றோருடைய திருப்பாதங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புதத்தனமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஈன்ற போதிலும் பேருவகை கொண்டாள் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற விதத்தில் இந்நாளில் பட்டம் பெறுகின்ற வித்யாஜோதிகள் தங்கள் பெற்றோருடைய பொற்பாதங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புதத்தனமான பாத பூஜை நிகழ்வு இனிதே நடைபெற இருக்கின்றது. விழா அரங்கில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய முக்கிய கவனத்திற்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வித்யாபீடத்தால் பரிசு பெற தகுதியானவர்கள் டோக்கனை பெற்று வெல்லவும். தொடர்வது பாத பூஜை நிகழ்வு. பாத பூஜையினை நிகழ்த்தி தருவதற்காக வித்யாபீட மாவட்ட துணை அமைப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் 36வது வித்யாஜோதி பட்டமளிப்பு விழாவில் இன்றைய தினம் பட்டம் வாங்கும் அன்பு குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்து ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி ஹிந்து கலாச்சாரங்களை பேணி காக்க வேண்டும் என்ற உயர்வான சிந்தனையோடு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற நம்முடைய முதுமொழிக்கு ஏற்ப நம்முடைய பெற்றோரை வணங்கி நாம் வித்யாஜோதி பட்டம் பெறப்போகின்றோம். இப்போது நமக்கு முன்னால் எல்லோரும் கவனமாக தட்டத்தில் மலர், சந்தனம், குங்குமம், அட்சதை, அடுத்ததாக கற்பூர தட்டு, நம்முடைய டம்ளர்ல தண்ணி இவ்வளவு இருக்கான்னு ஒன்று கவனமாக பார்த்துருங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஓம் கஜானனம் சகனாபவது சொல்லிடுவோம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேபிதம் கபித்தஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ நமக்கு முன்னால் ஜலப்பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சிருப்போம். எல்லோரும் கைகளை மூடி சேர்ந்து ஓம் கங்கே சேமினே சமந்திரத்தை சேர்ந்தே சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம். ஓம் கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ ஜலப்பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நம்ம அப்படியே கப்பை இடது கையில் எடுத்து வலது கையில் தீர்த்தத்தை விட்டு நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய பாதங்களில் தீர்த்தத்தை விட்டு கையினால் பாதத்தை சுத்தம் பண்ணுவோம். அம்மா, அப்பா, கணவர், மாமன், மாமியார் யார் இருந்தாலும் அவரவருடைய பாதங்களை பட்டம் பெறுகின்ற குழந்தைகள் நாம்
சுத்திகரிக்கப்பட்ட மந்திரம் சொல்லி சுத்திகரித்த தீர்த்தத்தினால் பாதங்களை சுத்தம் செய்வோம். சுத்தம் செய்த குழந்தைகள் தங்களுடைய முன்பாக தட்டத்தில் வைத்திருக்கும் சந்தனத்தினால் பாதங்களில் பொட்டு வைத்து, குங்குமத்தினால் திலகமிட்டு பாதங்களை அலங்காரப்படுத்தி, பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு தீர்த்தத்தினால் கையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்லும்போது கேட்டு சொல்லி மலர்களை எடுத்து பாதங்களில் சமர்ப்பிக்கணும். பாதங்களில் 5வது முறை சமர்ப்பிக்கும் போது 2 கைகளினால் கொஞ்சம் மலர்களை சேர்த்து எடுத்து பாதங்களில் மலர்களை சமர்ப்பித்து நாம் தொட்டு கும்பிடணும். நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய தட்டத்தில் இருக்கக்கூடிய மலரும் அட்சதையும் சேர்த்து எடுத்து கொடுத்துடணும். நீங்கள் அடுத்து அர்ச்சனை பண்ணி முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம அர்ச்சனை செய்வோம். ஓம் மாத்ரே நமஹா, எல்லாம் சத்தமாக சொல்லிடும். ஓம் பித்ரே நமஹா, மாத்ரே நமகா சொல்லும்போது அம்மா பாதத்திலையும், பித்ரே நமகா சொல்லும்போது அப்பா பாதத்திலையும், அல்லது நம்முடைய புருஷனாரை பர்த்டே என்று நினைத்து அவருடைய பாதத்திலும் நாம் இப்போ அர்ச்சனை செய்யணும். ஓம் மாத்ரே நமஹா, ஓம் பித்ரே நமஹா, ஓம் மாத்ரே நமஹா, ஓம் பித்ரே நமஹா, ஓம் மாத்ரே நமஹா, ஓம் பித்ரே நமஹா. இப்போ 2 கைனாலே மலர்கள் எடுத்துருங்க கொஞ்சம். ஓம் மாத்ரே நமஹா, ஓம் பித்ரே நமஹா. பாதங்களை தொட்டு கண்ணில் ஒப்பிக்கொள்ளவும். நம்முடைய தட்டத்தில் இருக்கின்ற மலர்கள் அச்சதை எடுத்து பெற்றோர்கள் கையில் கொடுத்துருங்க. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி இப்போ எழும்புவோம். கற்பூரம் எழும்பி நின்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கணும். பெற்றோர்கள் கையில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் அச்சதை வாங்கி கையில் வச்சிருங்க. இப்போ குழந்தைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணி எழும்பி தங்களுடைய முன்னால் இருக்கின்ற கற்பூர தட்டத்தை கையில் எடுத்துடுங்க. கற்பூரத்துக்கு தீப ஒளி கொண்டு வருவாங்க. மாறி மாறி பக்கத்திலிருந்து ஏற்றிடுவோம். துண்டெல்லாம் அப்படியே இருக்கட்டு. இப்போ பாதங்களுக்கு மட்டும் நம்ம கற்பூர ஆரத்தி காண்பிக்கணும். காண்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்லி காண்பிப்போம். ஓம் திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலார் ஜோதினி கற்பூர ஜோதியே. கற்பூர தீரத்தை கீழே வைத்து மலர்களை 2 கைகளினால் எடுத்து கற்பூர ஆரத்தியை சுற்றி பெற்றோருடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம். கற்பூர தீபத்தை நாம் தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டு பெற்றோருக்கும் காண்பித்து விட்டு கற்பூர தீபத்தை சிறிது மாற்றி வைத்துக் கொள்வோம். இப்போ ஹிந்து தர்ம முறைப்படி வாழ்ந்து ஹிந்து தர்மம் வித்யாபீடம் நடத்திய தேர்வுகளில் முதுநிலை தேர்வில் வெற்றி பெற்று இன்றைய தினம் வித்யாஜோதி என்று பட்டத்தை வாங்கக்கூடிய நம்முடைய அன்பு குழந்தைகள் என்றென்றும் ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹிந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி ஹிந்து தர்ம வித்யாபீட பணிகளை தினமும் ஒழுங்காக நம்மால் இயன்ற மட்டும் வாழ்வில் செய்து சமுதாயத்திற்கு ஒரு பேருதவியாக இருப்போம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அதற்கு நம்முடைய பெற்றோர்கள் ஆசி வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நமஸ்காரம் செய்வோம். நமஸ்காரம் செய்கின்ற குழந்தைகளுக்கு
என்றென்றும் ஹிந்து தர்ம முறைப்படி வாழ்ந்து ஹிந்து தர்ம வித்யாபீட பணியை தம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்றும் பெற்றோரை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணி எழும்பின்ற போது பெற்றோர்கள் அல்லது புருஷன் தன்னுடைய 2 கைகளையும் குழந்தைகளுடைய தலையில் வைத்து ஆசி வழங்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இப்போது பாத பூஜை செய்த அன்பு குழந்தைகள் பெற்றோர்கள் வரிசையாக மேடையிலிருந்து கீழே வருமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். முதல் கட்ட பாத பூஜை நிறைவு பெற்றிருக்கின்றது. அடுத்து பாத பூஜைக்காக பெயர் அழைக்கின்ற பட்டம் பெறுகின்ற வித்தியா ஜோதிகள் மேடையில் வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். பெற்றோருடன் வருகை தரவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி சா பொன்னேசம் கடைவிளை, திருமதி எஸ் பிந்து விஜயதாஸ் பரசேரி, திருமதி ஆர் ரெஜிலா தாவாட்டு விளை, செல்வி ஏ அபிநயா குருந்தன்கோடு சாஸ்தா, செல்வி ஆர் இலக்கியா புதூர், செல்வி எம் கே திவ்யா ஆலுவிளை, செல்வி ஆர் எஸ் ஜேசா நெடுவிளை, திருமதி பி அனிஷா ஸ்ரீராம் கொன்றைக்குளம், திருமதி எஸ் சுசிதா லட்சுமி கொரட்டூர், திருமதி சி வசந்தி வெள்ளிவிளாகம், திருமதி பி ராதிகா மூஞ்சுட்டி விளை, திருமதி ப நிஷா ராஜகுமார் வடலிக்கூட்டம், திருமதி த அனிலா லட்சுமிபுரம், திருமதி எஸ் மல்லிகா மேலக்கல் குறிச்சி, திருமதி ஆர் ஜெகதா புதுக்குளத்தன்கரை, திருமதி எஸ் ஷீலா ஸ்ரீ அம்பாள் நகர் குளச்சல், திருமதி த ராதிகா முருகன் பாலவிளை, திருமதி ஏ சுஜாதா அனந்தமங்கலம், திருமதி எஸ் அனிதா காட்டுவிளை, திருமதி என் வனஜா பரம்பை, திருமதி ஆ அஜிதா தெங்கன்குழி, திருமதி பி அன்னகுமாரி மேலக்கல் குறிச்சி, திருமதி பி என் கலாராணி காஞ்சாம்புரம், திருமதி ஸ்ரீ காந்திமதி ஜெயக்குமார் வைகுண்டபுரம் ஆகிய பட்டம் பெறுகின்ற வித்தியா ஜோதிகள் தங்கள் பெற்றோர்களோடு மேடைக்கு வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய, 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 மெல்லிய தென்றலின் மேன்மை சேர்த்து மேவுகின்ற நேசத்தில் ஆழம் சேர்த்து துல்லிய அன்பின் தூய்மை சேர்த்து தொடுகின்ற வாழ்த்தில் கனிவும் சேர்த்த சொல்வளத்தில் இணையும் சுவைகள் சேர்த்து
சொடிக்கின்ற நாளிகையில் களிப்பும் சேர்த்த நல்ல தமிழால் ஆசிகள் நன்றே சேர்த்த சான்றோனாக மாறுகின்ற தங்களுடைய குழந்தைகளை இனிதே ஆசீர்வதிக்க மேடையில் அருமையாக நடைபெற இருக்கின்றது பாத பூஜை நிகழ்வு. பட்டம் பெறுகின்ற வித்தியாஜோதிகளுக்கு செல்வத்துள் செல்வம் சீராய் சேர்க்க, சிறந்ததர் நற்பண்பாய் பணிவும் சேர்க்க, கல்வியுடன் கற்பித்தல் கடமை சேர்க்க, உள்ளத்தில் உன்னத உயர்வும் சேர்க்க, உயர் பதவிகள் பெற்று உயரங்கள் சேர்க்க, வியத்தகு சாதனை புரிந்திட வித்யாபீடத்தின் சார்பாக வாழ்த்தொலிகளை வாழ்த்துகின்றோம். பாத பூஜை செய்யாத வித்தியாஜோதிகள் யாராவது இருந்தால் உடனடியாக மேடையில் வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். இதுவரையிலும் பாத பூஜை செய்யாத வித்தியாஜோதிகள் யாராவது இருந்தால் உடனடியாக மேடையில் வருகை தர உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வித்யாபீடத்தின் சார்பாக பரிசு பெற அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களும் இளநிலை, வளர்நிலை மற்றும் உயர்நிலை, முதுநிலை பிரிவினை சார்ந்த மாணவ செல்வங்களும் பரிசு பெற வருகை தந்திருந்தால் உடனடியாக அரங்கத்தின் முன்பக்கமாக கிழக்கு மூலையில் ஹிந்து தர்ம வித்யாபீட தேர்வுக்குழு ஆணையாளர் அமர்ந்திருக்கின்றார். அவர்களிடம் சென்று தங்களுடைய வருகையை உறுதி செய்து டோக்கன் பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். தொடர்வது பாத பூஜை. ஹரி ஓம். ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் கீழ் நடைபெற்ற முதுநிலை தேர்வில் வெற்றி பெற்று இன்றைய தினம் வித்யாஜோதி பட்டம் வாங்கும் அன்பு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருக்கு பாத பூஜை செய்கின்ற அற்புதமான நிகழ்வு மேடையிலே நடைபெறுகின்றது. இப்போது குழந்தைகள் அனைவரும் நமக்கு முன்னால் இருக்கின்ற தட்டத்தில் அட்சதை, மலர், சந்தனம், குங்குமம், கப்பில் தண்ணீர் இவை அனைத்தும் இருக்கிறதான்னு, கற்பூர தட்டு, கற்பூரம் எல்லாம் இருக்கான்னு ஒன்று பார்த்துருங்க. இல்லாதவங்களுக்கு இப்போ கொடுத்துடுவாங்க. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஓம் கஜானனம் சகனாபவ சொல்லுவோம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேபிதம் கபித்தஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. இப்போ நமக்கு முன்னால்
கப்பில் தண்ணி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து நமக்கு முன்னாடி வச்சுட்டு அட்சதை மலர சந்தனத்தில் லைட்டாக நினைத்து கப்பில் போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கப்பை மூடி கப்பை கையினால மூடி எல்லாரும் சேர்ந்து ஓம் கங்கை சேமினேச மந்திரம் சொல்லுவோம். ஓம் கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ தீர்த்த பாத்திரத்தை நாம இடது கையில தூக்கி வலது கையில தீர்த்தத்தை விட்டு பெற்றோருடைய பாதங்களை நாம சுத்தம் செய்வோம். சுத்தம் செய்த அன்பு குழந்தைகள் சந்தனத்தினால் பொட்டு வைத்து குங்குமத்தினால் திலகமிட்டு பெற்றோருடைய பாதங்களை அலங்காரம் செய்வோம். அலங்கரிக்கப்பட்ட பாதங்களுக்கு இப்போது நாம் அர்ச்சனை செய்வோம். ஓம் மாத்ரே நம என்று சொல்லும் போது அம்மாவினுடைய பாதங்களுக்கும், ஓம் பித்ரே நம என்று சொல்லும் போது அப்பாவினுடைய அல்லது புருஷனுடைய பாதங்களுக்கும் நாம் மலர்களை அர்ச்சனை செய்வோம். 5வது முறை நாம் மலர்களால் அர்ச்சனை செய்கின்ற போது 2 கைகளினாலும் மலர்களை எடுத்து பாதங்களில் சமர்ப்பித்து பெற்றோருடைய பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொள்ள வேண்டும். ஓம் மாத்ரே நமஹ. எல்லாரும் சத்தமா சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஓம் பித்ரே நமஹ. ஓம் மாத்ரே நமஹ. ஓம் பித்ரே நமஹ. ஓம் மாத்ரே நமஹ. ஓம் பித்ரே நமஹ. ஓம் மாத்ரே நமஹ. ஓம் பித்ரே நமஹ. இப்ப 2 கைகள்னாலும் மலர்கள் எடுத்துடுவோம். ஓம் மாத்ரே நமஹ. ஓம் பித்ரே நமஹ. 2 கைகள்னாலும் மலர்களை போட்டு பெற்றோருடைய பாதங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக் கொள்வோம். இப்போ நாம நமஸ்காரம் பண்ணி எழும்புவோம். கற்பூரத்தட்டை கையில் எடுத்துக்கொள்வோம். ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹிந்து கலாச்சாரங்களை பின்பற்றி ஹிந்து தர்ம வித்யாபீடம் வழங்குகின்ற வித்யாஜோதி என்ற பட்டத்தை பெறுகின்ற அன்பு குழந்தைகள் வாழ்நாளில் ஹிந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி ஹிந்து தர்ம வித்யாபீட பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நம்முடைய செயலுக்கு இறைவனும் பெற்றோர்களும் புருஷனும் என்றென்றும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு குழந்தைகள் மனதிலே நினைத்து இப்போது பெற்றோருடைய பாதங்களுக்கு நாம கற்பூர ஆரத்தி காண்பிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு நிமிஷம். ஓம் திங்களில் ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வர ஜோதினி கங்கிலார் ஜோதினி கற்பூர ஜோதியே. கற்பூர தீபத்தை கீழே வைத்து 2 கைகளினாலும் மலர்களை எடுத்து கற்பூர ஆரத்தியை சுற்றி பெற்றோருடைய பாதங்களில் சமர்ப்பிப்போம். சமர்ப்பித்து விட்டு கற்பூர தீபத்தை நாம தொட்டு கும்பிட்டுட்டு
பெற்றோர்களுக்கும் காண்பித்து கற்பூர தீபத்தை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹிந்து கலாச்சாரங்களை பின்பற்றி ஹிந்து தர்ம வித்யாபீடம் நடத்திய முதுநிலை தேர்வில் வெற்றி பெற்று வித்யாஜோதி என்ற பட்டத்தை பெறப்போகின்ற நாம் ஹிந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி என்றென்றும் வாழ்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள், கணவன், மாமன், மாமியார்கள் எல்லோரும் நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு பாதார விந்தங்களில் நமஸ்காரம் பண்ணுவோம். பெற்றோர்கள் என்றென்றும் இன்றைய தினம் வித்யாஜோதி பட்டம் பெறுகின்ற குழந்தைகள் நமஸ்காரம் பண்ணுங்கம்மா. குழந்தைகள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹிந்து கலாச்சாரங்களை பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு ஆசி வழங்குவோம். நம்முடைய 2 கைகளையும் குழந்தைகளுடைய தலையிலே வைத்து என்றென்றும் ஹிந்து தர்ம நெறிமுறைப்படி வாழ்ந்து ஹிந்து கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு என்றும் நாம் வாழ்த்து சொல்லுவோம். இப்போ நாம் எல்லாரும் மெதுவா பெற்றோர்களும் பாத பூஜை செய்த சகோதரிகள் அனைவரும் மேடையிலிருந்து கீழே வருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மெதுவாக இறங்கி செல்லவும். பாரத பண்பாட்டை கட்டி காத்திட பார்போற்றும் குமரி மண்ணில் எங்கள் எழுச்சி கீதமாய் விளங்குகின்ற வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்தின் 36வது வித்யாஜோதி பட்டம் பெறுகின்ற சகோதர சகோதரிகள்